சுந்தரமூர்த்தி நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் தம் பெற்றோர் பிறந்த ஊர் திருநல்லூர் என்று சில நூல்கள் கூறுகின்றன. இது சற்றுமுன் நான் குறிப்பிட்டது போன்று தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் அமைந்திருக்கிறது. ஆனால் சுந்தரர் அவதரித்த தலம் திருநாவலூர் என்று கூறப்படுகிறது. சென்னை திருச்சி பிரதான சாலையில் சென்று விழுப்புரம் கடந்து உளுந்தூர்பேட்டைக்கு அடுத்து பன்ருட்டி சாலையில் திருநாவலூர் இருக்கின்றது. எனவே திருநல்லூர் திருநாவலூர் ஆகிய இரண்டு ஊர்களுக்கு இடையில் இன்றைய சூழ்நிலையில் பல கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது. ஒரு முடிவுக்குத்தான் என்னால் இங்கு வர முடிகின்றது. சுந்தரின் பெற்றோர் பிறந்த ஊர் திருநல்லூர். திருமணம், தொழில் காரணமாக இவர்கள் திருநாவலூர் வந்து அந்த திருத்தலத்திலேயே தங்கியிருக்கலாம். சுந்தரர் அவதாரம் செய்த திருநாவலூர் சுக்கிரன் வழிபட்ட தலமாகும். சுந்தரர் ஏன் இந்த மண்ணுலகில் பிறந்தார்? இதற்கு ஒரு பின்னணி கூறப்படுகிறது. சுந்தரர் தம் முற்பிறப்பிலே கைலாசத்தில் சிவபெருமானுக்கு தொண்டு செய்யும் சிவகணங்களில் ஒருவராக வாழ்ந்தவர். சிவபெருமானுக்கு நிழல் போல் இருந்து சேவை செய்தவர். தேவர்கள் அமிர்தம் வேண்டி திருப்பாற்கடலை கடைந்த போது ஆலகால விஷம் வெளிப்பட்டது. அக்குடிய நஞ்சுக்கு அஞ்சி தேவர்கள் கைலாசநாதர் உதவிக்கு செல்கின்றனர். அப்போது அருகில் இருந்த சுந்தரனை அழைத்து, நஞ்சு பொங்கும் திருப்பாற்கடலை இங்கு கொண்டு வா என்று ஐயன் கட்டளையிட, அவ்வாறே சுந்தரர் ஆலகால விஷத்தை கைலமலைக்கு கொண்டு வருகிறார். அன்று முதல் சுந்தரனுக்கு ஆலகால சுந்தரன் என பெயர் வருகின்றது. சிவபெருமானுக்கு மலர் பறிப்பதற்காக ஆலால சுந்தரர் மலர்வனம் செல்கின்றார். அன்னை தட்சாயினிக்கு 2 பணிப்பெண்கள் இருந்தனர். அரிந்திதை, கமலினி என்ற பெயர் கொண்ட அவர்கள் உமாதேவிக்கு மலர் பறிக்க சுந்தரன் சென்ற அதே திருநந்தவனத்துக்கு செல்கின்றனர். ஆலால சுந்தரன் மண்ணுலகில் பிறந்து தீந்தமிழுக்கு மேலும் இனிமையூட்ட எம்பெருமான் திருவுள்ளம் கொண்டார் போலும். மலர் பறிக்கச் சென்ற சுந்தரன் உமாதேவியின் பாங்கியர்களான கமலினி, அரிந்திதையைக் கண்டு காதல் கொண்டு அவர்களை ஒரு கணம் பார்க்கின்றான். அரிந்திதை, கமலினி ஆணழகனான சுந்தரனை விரும்பி பார்க்கின்றனர். ஒரு கணம் தன் நிலை மறந்து மாதர்கள் இருவரையும் பார்த்த சுந்தரன் தான் பெரும்புழை செய்துவிட்டதை உணர்ந்து பஞ்சாட்சரம் கூறி சிவபெருமான் காலடியில் விழுந்து வணங்குகிறான். அனைத்தும் அறிந்த சிவபெருமான் புன்னகையுடன், சுந்தரா, என்ன நடந்தது என்று கேட்க, ஐயனே, நான் பெரும்புழை செய்துவிட்டேன். நந்தவனம் வந்த 2 நங்கையரை ஒரு வினாடி விருப்பமுடன் பார்த்துவிட்டேன், மன்னித்தருள வேண்டும் என்று சுந்தரன் மறுமொழி தருகிறான். அன்பையும் தூய்மையான காதலையும் போற்றும் இறைவன், நீ விரும்பிய பெண்களோடு இங்கே நீ வாழ முடியாது. மண்ணுலகம் சென்று அந்த மங்கையரோடு சில காலம் வாழ்ந்து பின் கைலிமலை வா என்று கைலாசநாதர் கூறுகிறார். இதை கேட்ட ஆலால சுந்தரன் கண் கலங்குகிறான். சிவத்துண்டு புரியும் வேளையில் சிற்றின்பத்தில் நாட்டம் கொண்டதால் விளைந்த விபரீதம் என எண்ணி வேதனைப்படுகிறான். சுந்தரன் நிலை அறிந்த அண்ணல், சுந்தரா, தென்னகத்தில், அதுவும் தமிழ்நாட்டில் நீ பிறப்பெடுப்பாய் என்று கூறுகிறார். சுந்தரன் அப்போது ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றான். என்னை ஆட்கொண்ட இறைவா, மனித பிறவி எடுக்கின்ற போது ஆசா பாசங்களில் சிக்கி மேலும் குற்றங்கள் இழைக்க நேரிடும். அவ்வாறு நிகழாமல் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும். எனக்கு எப்போதும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இந்த என் பணிவான வேண்டுகோளுக்கு இணங்குவது என்றால் நான் தங்கள் விருப்பப்படி பூவுலகில் மானுட பிறப்பு எடுக்கின்றேன் என்று கூறுகிறான். சுந்தரனின் வேண்டுகோளுக்கு இணங்குவதாக சிவனார் உறுதி தருகிறார். மண்ணுலகில் பிறப்பெடுக்கிறார். சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் மகனாக பிறப்பெடுக்கிறார். நம்பியாரூரான் என்ற பெயர் சூட்டப்பட்ட சுந்தரர் பின்னர் குறுநில மன்னரான நரசிங்க முனையர் அரண்மனையிலே வாழ்ந்ததை நரசிங்க முனைய நாயனார் வரலாற்றில் கூறியிருக்கிறேன். ஏன் ஆரூரன் என்ற பெயர் சூட்டப்பட்டது என்று கேட்கலாம். தமிழர்கள் தங்களுடைய பாட்டனார், பாட்டி ஆகியோர்கள் பெயர்களை தங்கள் பிள்ளைகளுக்கு வழங்கி மகிழ்வதுண்டு. அந்த பாரம்பரிய முறையில் சடையனார் தம் மகனுக்கு அவனின் பாட்டனார் பெயரான ஆரூரர் என்ற பெயரைச் சூட்டினார். நம்பி ஆரூரர் நரசிங்க முனையர் அரண்மனையில் இளவரசராக வாழ்ந்தாலும் பேதியர் குலத்துக்குரிய வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றார். பேதியர் குலத்திலோ மற்ற குலத்திலோ பிறந்த எவரும் இவ்வாறு அரண்மனையிலே இளவரசனாக வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. இளவரசராக அரண்மனையில் வாழ்ந்தாலும் நம்பியாரூரான் பெற்றோருக்கே நம்பியாரூரான் வாழ்க்கை பற்றிய முழு உரிமை இருந்தது. நம்பியாரூரான் திருமண வயதான 16வது ஆண்டை அடைந்தான்.
அன்றைய காலகட்டத்தில் 16வதாகவே ஆண்களுக்குரிய திருமண வயதாக இருந்தது. பெண்களுக்குரிய வயது 10 முதல் 12 வயதுக்குட்பட்டதாக இருந்தது. 10 வயதுக்கும் குறைந்த சிறுமிகள் கூட திருமண வயதை அடைந்து விட்டதாக கருதப்பட்டார்கள். திருநாவலூரை அடுத்துள்ள ஊர் புத்தூர். இது தற்போது பண்ருட்டிக்கும் மடப்பட்டிக்கும் இடையில் இருக்கின்ற ஊர். அந்த ஊரில் சடங்கவி சிவாச்சாரியார் என்ற ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு ஓர் அழகான மகள். இவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை. சுந்தரியின் திருமணம் தடைப்பட்டதும் இவர் எவரையும் மணக்க மாட்டேன் என்று உறுதி கொண்டு கன்னியாகவே வாழ்ந்தார். சிவத்துண்டிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இறுதி வரை வாழ்ந்த இந்த அம்மையாரின் பெயர் குறிப்பிடப்படாதது வேதனையான ஒரு செய்தியாகும். தன் மகன் ஆரூரானுக்கு சிவாச்சாரியார் மகள் மணமகளாக மனைவியாக வர வேண்டும் என சடையனார் முடிவு எடுத்து சடங்கவி சிவாச்சாரியரிடம் சில பெரியவர்களை அனுப்பி வைத்தார். சிவபக்தர்களான சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் மகனாக பிறந்து குறுநில மன்னரான நரசிங்க முனையார்தம் வளர்ப்பு மகனாக அரண்மனையிலே வளர்ந்த நம்பியாரூரனுக்கு மகளை மனைவியாக தர எவர் விரும்ப மாட்டார். திருமண ஏற்பாடுகள் நடந்தன. மணமகள் ஊரிலேயே புத்தூரிலேயே திருமணம் நடைபெறவிருந்தது. திருமணத்தை முன்னிட்டு திருநாவலூரும் புத்தூரும் விழாக்கோலம் பூண்டு இருந்தன. திருமண பந்தலிலே ஊரார் திரண்டிருந்தனர். வாழ்க்கையினும் சுழற்சியில் நம்பியாரூரான் விழப்போகும் நேரமும் நெருங்கிக் கொண்டிருந்தது. நம்பியாரூரானை மாயிலிருந்து விடுவிக்க முதுமை கோலம் எடுக்கின்றார் முக்கண்ணனார். அந்த கோலம் எப்படி இருக்கின்றது? நெற்றிக்கண்ணை மறைக்கும் வெள்ளைத்திரை போல திருநீறு, முடியில் அணிந்த இளம்பிறை முதிர்ந்து ஒளி வீசுவது போல நரைமுடி, காதிலே கண்டிகையும் குழையும், மார்பிலை முன்னூல், தோளில் வெள்ளை மேலாடை, ஒரு கையிலே குடை, மற்றொரு கையிலே மூங்கிற்கழி, இடையிலே பழைய ஆடை, சோர்ந்த நடை. தடுத்தாட்கொள்ளும் நாடகம் தொடங்குகிறது. எனக்கு இங்கே ஒரு சிந்தனை. ஆடல் கலை நடராஜ பெருமானின் திவ்ய திருப்பாதங்களில் இருந்து தோன்றியது. முதலில் வீணை வாசித்து வீணை இசையினை உலகுக்கு தந்தவர் சிவபெருமான். எனவே ஆடலோடு இசையையும் தந்தவர் அவரே. ஆரூரானை தடுத்தாட்கொள்ள சிவபெருமான் எடுத்த இந்த முதன்மை கோலத்திலிருந்தும் பின்னர் ஆரூரானிடம் பாதிப்பதில் இருந்தும் தமிழ் நாடகக் கலை நடராஜ பெருமானிடம் இருந்தே தோன்றியது என துணிந்து கூறலாம் என்று நினைக்கின்றேன். பந்தலுக்குள் வந்தவரை மற்றவர்கள் பார்க்கின்றனர். புதியவர், ஆனால் தோற்றத்தைக் கண்டு அழகு ததும்பும் வடிவைக் கண்டு வியந்து பார்க்கின்றனர். வாருங்கள் வாருங்கள் என வரவேற்கின்றனர். திருநாவலூர் மக்களே, புத்தூர் வாழ் பெருமக்களே, திருமணத்தில் கலந்து கொள்ளவோ, கல்யாண சாப்பாட்டை சுவைத்து சாப்பிடவோ, பரிசு பொருள்களை விரும்பி வாங்கி கொள்ளவோ நான் இங்கு வரவில்லை. அமைதியாக இருந்த திருமண பந்தலில் முதியவரின் கம்பீர குரல் எதிரொலிக்கின்றது. பின் ஏன் இங்கு வந்தேன் என்று கேட்கலாம். அதோ மணமேடையிலே அமர்ந்திருக்கின்றானே நம்பியாரூரான், அவனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்கிறது. வழக்கு முடிந்தபின் திருமணம் நடைபெறலாம் என்றார் முதியவர். இது கேட்டு நம்பியாரூரான் அதிர்ச்சி அடைகிறார். பின்னர் தெளிந்து, ஐயா பெரியவரே, தங்களுக்கும் எனக்குமா வழக்கு? அந்த வழக்கு என்ன வழக்கு என்று விளக்கிக் கூறுங்கள் என்று கேட்கிறார். நம்பியாரூரானை பார்த்து பேசாமல் முதியவர் ஊர் மக்களை பார்த்து, எல்லாரும் கேளுங்கள், இந்த நாவலூரன் என் அடிமை என்று கூறுகிறார். என்ன அடிமையா? இதென்ன விபரீத சொல்லாக இருக்கிறதே என்று சிலர் கோபப்படுகின்றனர். சிலர் கிழவனுக்கு பைத்தியம் என்று முணுமுணுக்கின்றனர். நம்பியாரூரார் சிரிக்கின்றார். அவர் சிரிப்பதைக் கண்ட முதியவருக்கு கோபம் வருகிறது. அவர் அருகில் பாய்ந்து சென்று, ஓ சிரிக்கின்றாயா? உன் பாட்டன், உன் தந்தையின் தந்தை, அவர் பேர் ஆரூரர், அவர் எழுதி தந்த ஓலை, பரம்பரையாக எனக்கு அடிமையாக இருக்கப் போவதாக எழுதி தந்த முறியோலை என்று ஓலை உயர தூக்கி காண்பிக்கிறார். ஓலையை காட்டுங்கள் பார்ப்போம் என்று ஆரூரர் கூற, ஓர் அடிமையிடம் ஓலையை காட்டுவதா? முடியாது. பெரியவர்கள் பார்க்கட்டும், அந்தணர்கள் பார்க்கட்டும், மறைஞானிகள் பார்க்கட்டும் என்று முதியவர் வேடத்தில் கோரத்தில் இருக்கும் ஆட்கொள்ள வந்த ஆண்டவன் கூறுகிறான். தன் முற்பிறப்பை அறியாத ஆளாள சுந்தரன் அழகான நங்கையை நாயாக்கி இன்பம் காண துடிக்கின்றான்.
கணநேர இன்பம் அனுபவித்து காலமெல்லாம் சம்சாரம் என்ற பெருங்கடலை கடக்க முடியாமல் என் பக்தன் தவிக்கக்கூடாது என இறைவன் அங்கே திருமணப் பந்தலில் எழுந்தருளியிருக்கின்றான். ஓலையை முதியவர் கையில் இருந்து கைப்பற்ற ஆரூரன் எண்ணுகிறான். வலிந்து பற்ற முதியவரை நெருங்குகிறான். ஓஹோ, ஓலையை கைப்பற்ற எண்ணி வருகிறாயா என்று கூறிக்கொண்டே முதியவர் கோலத்தில் இருக்கும் சிவனார் ஓடுகிறார். பந்தலை சுற்றி ஓடுகிறார். நாவலூரர் பின்தொடர்ந்து ஓடுகிறார். திரிபுரம் எரித்த எம்பெருமான் பக்தன் ஒருவனுக்காக தன் வேட்டியை தூக்கி பிடித்த வண்ணம் ஓடுகிறான். திருவிளையாடல் புரிவதிலே வல்லவரான சிவனார், கலைகளின் மன்னவனான நடராஜ பெருமான் ஓட முடியாமல் களைத்தவர் போல ஓரிடத்தில் நிற்கிறார். தொடர்ந்து வந்த நம்பியாரூரான் ஓலையை பிடுங்கி கிழித்தெறிகிறான். கிழித்து போட்டுவிட்டு, ஓர் அந்தணன் மற்றொரு அந்தணனுக்கு அடிமையாகுவதா? இதோ இந்த கிழவன் பித்தன், இவர் ஓர் எத்தன் என்று கூறுகிறான். நம்பியாரூரான் ஓலையை கிழித்தெறிந்தது தவறு என்று பெரியவர்கள் கூறுகின்றனர். ஐயோகோ, என் ஓலையை அவன் கிழித்து விட்டானே, நீதி கேட்டு வந்தேனே, நீதி இங்கு அழிந்து விட்டதே, அறம் இங்கே சாய்ந்து விட்டதே என்று அங்குமிங்கும் ஓடி புலம்புகிறார். புலம்பிக்கொண்டே, இவன் தான் அடிமையில்லை என்றால் வாதிட்டிருக்கலாமே, ஓலையை படித்து பார்த்து வாதிட்டிருக்கலாமே. இல்லை, எனக்கு இவன் அடிமை என்று இவனுக்கு தெரிகிறது, அதனால் தான் இவன் ஓலையை கிழித்து போட்டு விட்டான். நான் கூறுவது சரியா என்று உரக்க கேட்கிறார் முதியவர். அவர் பேச்சில் உண்மை இருப்பதை உணர்ந்த பெரியவர்கள், உங்கள் இருப்பிடம் எங்கே என்று வினவுகின்றனர். என் வசிப்பிடம் அருகில் இருக்கின்ற வெண்ணெய்நல்லூர் என்று விடையளிக்கின்றார் முதியவர். நம்பியாரூரானுக்கு இதற்கிடையில் மனத்தளவில் ஒரு மாற்றம் ஏற்படலாயிற்று. முதியவரிடம் ஏதோ ஒரு பிணைப்பு பற்று ஏற்படுவதை உணர்ந்தார். நீ வெண்ணெய்நல்லூரைச் சேர்ந்தவர் என்றால் அங்கேயே உன் வழக்கை பேசலாமே என்று நம்பியாரூரான் கூறுகிறான். இது மிகவும் நல்லது. அங்கே தூய அந்தணர் கூட்டத்தில் என் வழக்கை எடுத்துரைக்கின்றேன். வாருங்கள் போகலாம் என்று தண்டை ஊன்றிக்கொண்டு முதியவர் முன்னடக்க, நம்பியாரூரான் பின் நடக்க உறவினர்கள் தொடர்ந்தனர். ஓலையை நம்பியாரூரான் கிழித்து போட்டது தவறு என்றாலும் முதியவர் தம் கூற்றை இனி மெய்ப்பிக்க முடியாது என சிலர் உள்ளுக்குள் மகிழ்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. வெண்ணெய்நல்லூரில் அந்தணர் அவையிலே பரம்பரையாக நம்பியாரூரான் குடும்பத்தினர் தனக்கு அடிமை என்று முதியவர் கூற, அது கேட்டு அவையோர் சிரித்து, முதியவரே, அந்தணன் அடிமையாகுவது இந்த உலகத்தில் இல்லாத புதுமை, அதுவும் ஓர் அந்தணன் இன்னொரு அந்தணனுக்கு அடிமையாகுவது புதுமையிலும் புதுமை என்று கூறுகின்றனர். இது புதுமையிலும் புதுமையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவன் கிழித்த ஓலை இவன் பாட்டனாரால் எழுதப்பெற்றது என்று முதியவர் கூற, கூடியிருந்த அந்தணர்கள், பாட்டனாரால் எழுதப்பெற்ற ஓலையை கிழித்தது குற்றமே, நாவலூரன் என்ன கூற விரும்புகிறான் என்று கேட்க, நம்பியாரூரான், நான் ஆதி சைவன் என்பதை பெரியோர்கள் அறிவார்கள். ஆனால் இந்த பெரியவர் கூறுகிறார், என் பாட்டனார் எழுதி தந்தார், நான் இவருக்கு அடிமை என்று, எனக்கு ஒன்றும் வழங்கவில்லை என்று ஆரூரான் கூறுகிறார். ஓலை கிழிக்கப்பட்டு விட்டது, வேறு ஏதேனும் சான்றுகள் இருக்கின்றனவா என்று அவையோர் பெரியவரை கேட்க, அதற்கு அவர் புன்னகையுடன், இவன் கிழித்தது படியோலை, இவன் இப்படியெல்லாம் செய்வான் என்று கருதி நான் படியோலையை காட்டினேன். மூல ஓலை என்னிடம் இருக்கிறது, அதையும் இவன் கிழிக்க முற்படுவான். கிழிக்க மாட்டான் என்று உறுதி தந்தால் நான் காட்டுகிறேன் என்று கூறுகிறார். அவையோர் உறுதிமொழி தர ஓலையை எடுத்து காட்டுகிறார். பெரியவர்கள் அதை வாங்கி கணக்கனை படிக்குமாறு கூறுகின்றனர். கணக்கன் ஓலையை படிக்கின்றான். திருவெண்ணெய்நல்லூரில் வசிக்கும் பித்தனுக்கு நாவலூரில் வசிக்கும் ஆதி சைவ அந்தணனாகிய ஆரூரர் எனும் நான் எழுதி கொடுத்தது. நானும் என் மரபினரும் பித்தனுக்கு வழி வழியாக தொண்டு செய்ய கடவோம். இவ்வாறு நான் உள்ளும் புறமும் ஒருமைப்பட்டு எழுதி கொடுத்தேன். இது என் கையொப்பம். சாட்சியாக கையெழுத்திட்டவர்கள் முதுமை பருவம் அடைந்தவர்களாக அந்த அவையில் இருந்தனர். வியப்புடன் அந்த ஓலையை வாங்கி பார்த்தார்கள். தங்கள் கையொப்பமே என ஒப்புக்கொண்டார்கள். பழைய ஓலைகளை ஒப்பிட்டு பார்த்து கையெழுத்து ஆரூரர் கையெழுத்தே என்று உறுதி செய்யப்பட்டது. பெரியவர்கள் வழங்கிய தீர்ப்பு, நம்பி இந்த பெரியவர்க்கு அடித்துண்டு செய்ய கடமைப்பட்டுள்ளார். இது கேட்ட நம்பியாரூரார் அலைக்கடலில் பட்ட துரும்பென கலங்கினார். அந்தணர்கள் முதியவரை நோக்கி, ஐயரே, நீர் காட்டிய ஓலையில் எங்கள் ஊரே உமது ஊர் என்று காணப்படுகிறது. ஆனால் உங்களை நாங்கள் பார்த்தது இல்லையே.
தங்கள் வசிப்பிடம் எங்கே என்று கேட்க, என் இருப்பிடம் தெரியவில்லையா? சரி, என்னுடன் வாருங்கள், எனது இருப்பிடத்தை காட்டுவேன் என்று கூறி கோல் ஊன்றி கம்பீரமாக முன்னடக்கின்றார். தங்களையும் அறியாமல் சில அந்தணர்களும் பெரியவர்களும் நம்பியார் ஊராரும் பெரியவரை பின்தொடர்கின்றனர். திருவெண்ணை நல்லூரில் உள்ள திருவருள்துறை என்ற கோவிலுக்குள் முதியவர் செல்கிறார். சென்றவர் மறைகின்றார். இந்த கோவில் தற்போது திருவருட்துறை என்று அழைக்கப்படுகிறது. கோவிலுக்குள் சென்ற பெரியவர் எங்கேயோ சென்று விட்டார் என்று மற்றவர்கள் எண்ணி கோபுர வாயிலிலேயே நிற்கின்றனர். நம்பியாரூருக்கு முற்பிறப்பு வெளிப்படுகிறது. தன்னை ஆட்கொண்டவர் அம்பலவாணர் என்று தெரிகிறது. சன்னதிக்குள் ஓடுகிறார். என் ஐயனே, என் அண்ணலே, உண்மை அறிந்தேன். என் அப்பனை கண்டுகொண்டேன். எங்கே சென்றீர், எங்கே சென்றீர் என்று சிறு குழந்தை தாய் தந்தையை தேடுவது போல அங்குமிங்கும் ஓடி கதறி அழுகிறார் நம்பியாரூரார். அப்போது ஒளி, பேரொளி தோன்றுகிறது. அந்த ஒளி மறைகிறது. ஒளிமயமாக ஈசனார் அன்னையோடு ரிஷப வாகனத்தில் காட்சியளிக்கின்றார். அக்காட்சி கண்டு நம்பியாரூரார் தரை மீது விழுந்து வணங்குகிறார். அன்பனே, நீ எனக்கு தொண்டனாக இருந்தவன், ஆளாள சுந்தரராக இருந்தவன் என்று பெருமான் கூற நம்பியாரூருக்கு முற்பிறப்பின் நினைவுகள் வருகின்றன. இந்த மண்ணுலகத்திற்கு உன்னை அனுப்பிய காரியங்கள் இன்னும் நிறைவு பெறவில்லை. 2 கன்னியரை நீ மணமுடிப்பாய். அவர்கள் உனக்காக பிறந்தவர்கள். அதனால்தான் சடங்கவி சிவாச்சாரியாரின் செல்வ மகள் திருமணத்தை தடுத்து உன்னை தடுத்தாட்கொண்டேன். திருமண கோலத்துடன் உன்னை நான் அழைத்து வந்ததால் நீ என்றும் இதே திருமண கோலத்துடன் இருப்பாய். இன்று முதல் சுந்தரன் என்ற பெயரும் உனக்கு நிலைக்கட்டும். வன்மையான மொழிகளால் என்னுடன் வாதாடினாய் அல்லவா? அதனால் உனக்கு வன்தொண்டன் என்ற பெயரும் வழங்கப்படும். அன்று எனக்கு தொண்டனாக இருந்தாய், இன்று முதல் எனக்கு நீ தோழன். சிவனாரின் இந்த மொழி கேட்டு சுந்தரர் அழுகின்றார், உள்ளம் உருகி அழுகின்றார். சுந்தரா, இனி உனக்கு அரண்மனை வாழ்வும் அரச போகமும் வேண்டாம். நான் விரும்புவது வேள்வியல்ல, யாகங்கள் அல்ல, விழாக்கள் அல்ல. என்னை ஈர்ப்பவை, நான் விரும்புகின்றவை தமிழிசை, தமிழ் பாடல்கள். எனக்கு அன்பிற் சிறந்த அர்ச்சனை பாட்டேயாகும். அதனால் நான் குடிகொண்டிருக்கும் தலங்களுக்கெல்லாம் செல், தமிழால் என்னை பாடு, தமிழ் பாடல்களை பாடு என்றான் இறைவன். எனக்கு சிறந்த வழிபாடு பாடல், அதுவும் தமிழ் பாடல் என்கின்றான் சிவபெருமான். தமிழை தந்தவன் முருகன், அந்த தமிழை வளர்த்தவன் அகத்தியன். தமிழ்நாட்டை தந்தவன் முருகன், அந்த திருநாட்டில் தமிழ் முழங்கச் செய்தவன் அகத்தியன். முருகனின் அப்பனோ சுந்தரா, தமிழில் என்னை பாடுக என்று கூறுகிறான். சுந்தரன் கவிஞன் அல்லன், புலவன் அல்லன், தமிழ் மொழியில் புலமை பெற்றவன் அல்லன். என் தலைவா, என்னால் பாட முடியாதே. நான் பாவலன் அல்லன், மொழிவளம் இல்லாதவன். என்னை பாடுக, அதுவும் தொன்மையான மொழியில், தமிழ் மொழியில் பாடுக என்று கூறும் என் இறைவா, நான் எப்படி பாடுவேன் என்று மண்டியிட்டு கேட்கிறார் சுந்தரர். ஞானத்தை தருபவன் இறைவன், ஆற்றலை தருபவன் இறைவன். அந்த இறைவனே பாடு என்று கூறும்போது சுந்தரனால் பாடாமல் இருக்க முடியுமா? எப்படி தொடங்குவேன் என்று கேட்க, என்னுடன் வாதிடும்போது என்னை நீ பித்தன் என்று கூறினாய். அதனால் பித்தா என்ற சொல்லை முதல் சொல்லாக கொண்டு பாடு என்று சிவனார் புன்முருளுடன் மறுமொழி தருகிறார். பித்தா பிரசூடி பெருமானே அருளாளா என்ற திருப்பதகத்தை பாடினார். பரமனார் மகிழ்ந்து இன்னும் பல வகையாக நம்மை பாடுக என்று கூறி மறைந்தார். அந்த கணமே தமிழ் உலகம் சைவத்தால் தடைக்கத் தொடங்கியது. இறைவனையே தோழனாக கொண்ட சுந்தரமூர்த்தி சிவதலங்கள் தோறும் சென்று இறைவனை தமிழால் பாட எண்ணம் கொண்டார். திருநாவலூர், திருத்துறையூர் சென்று திருவதிகை அடைந்தார். திருநாவுக்கரசர் உழவாரப்படை கொண்டு திருப்பணி செய்து வீரட்டானரை வழிபட்ட இடம். திருநாவுக்கரசர் மீது மிகுந்த பக்தி கொண்ட சுந்தரர் அந்த இடத்தை மிதிக்க அஞ்சினார். இறைவன் தன்னை ஆட்கொண்டவன், காட்சி தந்தவன், நண்பனாக இருப்பவன் என்ற ஆணவம் சுந்தரருக்கு ஏற்படவில்லை. திருநாவுக்கரசர் பாதம் பட்ட மண்ணை மிதிக்க சுந்தரர் அஞ்சினார் என்பதை நினைக்கும் போது சுந்தரின் உயர்ந்த உள்ளம் நன்கு புலனாகின்றது.
திருத்தொண்ட தொகையில் ஒவ்வொரு தொண்டருக்கும் தான் அடியேன் என்று பாடியிருப்பதும் நினைவு கூறத்தக்கது. திருவதியை தொலைவில் இருந்தே வணங்கிய சுந்தரர் அன்றிரவு சித்தவடம் என்ற மடத்தில் தங்கினார். அவருடன் சில அடியார்களும் தங்கினர். அவர்கள் ஒருவர் முதுமை பருவத்தை அடைந்த அந்தணர். சுந்தரர் படுத்துறங்கும் போது அந்த முதிய அந்தணர் தூங்குவது போல நடித்தார். முதியவரின் கால் சுந்தரர் தலைமீது பட்டது. இதனால் விழித்தெழுந்த சுந்தரர், என்னையா ஐயரே, என் தலைமீது ஏனையா காலை வைத்தீர் என்று சுந்தரர் கேட்க, அப்பனே, முதுமை பருவம், கண்கள் சரியாக தெரியவில்லை, அதனால் தெரியாமல் என் கால் உன் தலைமீது பட்டுவிட்டது என்று முதியவர் பதில் கூறுகிறார். அது உண்மை என்று நம்பிய ஆரூரர் வேறு ஒரு இடத்தில் சென்று படுத்துக் கொள்கிறார். முதியவரும் அந்த இடம் சென்று முன்பு போல சுந்தரர் தலைமீது கால் படும்படி படுத்துக் கொள்கிறார். கால்பட்டு மீண்டும் கண் விழித்த சுந்தரர் கோபத்துடன், என்னையா, என்னை இப்படி மிதித்து துன்புறுத்துகிறீரே, நீர் யார் என்று கேட்கிறார். முதியவர் புன்முறுவலுடன், என்னை நீ அறிந்து கொள்ளவில்லையா என்று கேட்கிறார். கேட்டவர் மறைகிறார். காலால் மிதித்து தன்னிடம் திருவிளையாடல் புரிந்தவர் சிவனார் என்பதை அறிந்து முன்னமேயே அறியாமல் போனதற்காக வருந்தி சுந்தர பெருமான், தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று தொடங்கி திருவதிகை வீரட்டான தெம்மானை பாடி சிவபெருமானை வணங்கினார். அடுத்த நாள் காலை திருக்கடில ஆற்றிலே நீராடி இறைவனை வணங்கிய பின் திருமாணிக்கோவில், திருத்தணி நகர் திருக்கோவில்களை வணங்கி தில்லை நகரை அடைந்தார். சிவபெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட சுந்தரர் தில்லை வருகிறார் என்பதை அறிந்து தில்லைவாழ் அந்தணர் சுந்தரரை வரவேற்று வணங்கினர். அவர்கள் வணங்கும் முன்னரே சுந்தரர் அவர்களை வணங்கினார். தில்லை நடராஜ பெருமானை கண்ட சுந்தரர் மெய்மறந்தார். அன்பினால் விம்மி விம்மி அழுதார். தரையில் வீழ்ந்து வணங்கினார். பேரின்ப வெள்ளத்திலே மூழ்கினார். அப்போது எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் சன்னிதானத்தில் இருந்து, திருவாரூரில் நம்மிடம் வருக என்று குரல் ஒலித்தது. ஆண்டவன் வேண்டுகோள்படி திருவாரூரை நோக்கி தம் பயணத்தை சுந்தரர் தொடர்ந்தார். கொள்ளிடத்தை கடந்து சீர்காழியை நெருங்கினார். அன்னை உமாதேவியின் திருமுலை பாலுண்ட திருஞான சம்பந்தன் அவதரித்த தலமான சீர்காழியில் கால் கொண்டு மிதிக்க சுந்தரர் அஞ்சினார். குழந்தை திருஞான சம்பந்தன் மீது சுந்தரர் எத்துணை ஆழமான பக்தி கொண்டிருந்தார் என்பது இச்செகையால் புலனாகும். தோழன் என்பதற்காக இறைவனையே தூதனுப்ப துணிந்த சுந்தரர் அன்னை பாலுண்ட சம்பந்தன் அவதரித்த இடத்தை தன் காலால் மிதிக்க அஞ்சினார். அடியார்களுக்கு நான் அடியேன் என்பதை அவர் தம் செய்கையால் மெய்ப்பிக்கின்றார். சுந்தரருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தருளினார். சாதிலும் பிறத்திலும் என்று தொடங்கும் பதிகம் பாடினார். பின்னர் திருக்கோலக்கா, திருப்புன்கூர் தரிசித்து காவிரியில் நீராடி மாயூரம், அம்பர் மாகாளம், திருப்பகலூர் முதலிய திருத்தலங்களை சேவித்து கொண்டு திருவாரூருக்கு வந்தார். அங்கு எழுந்தருளி இருக்கும் வான்மீக நாதரை வணங்கினார். ஏன் சிவனார் திருவாரூருக்கு வரும்படி பணித்தார்? கைலிமலையிலே அனிந்திதை, கமிலினி என்ற இரு பாவியர் மீது ஒரு கண நேரம் காதல் கொண்டதால் ஆலகால சுந்தரர் மண்ணுலகில் பிறக்க வேண்டியதாயிற்று என்பதை முன்பே கண்டோம். கமிலினி திருவாரூரில் ருத்ர கணிகையர் மரபில் பிறந்தார். பரவியார் என்ற திருப்பெயரோடு வளர்ந்தார். திருவாரூருக்கு வந்த சுந்தர தோற்றம் கொண்ட சுந்தரரை கண்ட பரவியார் காதல் வயப்படுகிறார். கற்பகத்தின் பூங்கொம்போ காமன் தன் பெருவாழ்வோ என்று அழகு சிலை போன்ற பரவியார் மீது ஆழமான பற்று கொள்கிறார் சுந்தரர். சுந்தரருக்கும் பரவியாருக்கும் திருமணத்தை நடத்த திருவுள்ளம் கொண்ட சிவனார் அன்று இரவே அடியவர் கனவில் தோன்றி, நாளை பரவியை சுந்தரனுக்கு மணம் செய்து கொடுங்கள் என்று கட்டளையிடுகிறார். சுந்தரர் கனவில் தோன்றி, நங்கை பரவியை உனக்கு மணம் செய்யுமாறு அடியவர்க்கு ஆணையிட்டோம் என்று கூறுகிறார். அவ்வாறே பரவியர் கனவில் தோன்றி, நாளை உன்னை நம்பியாரூரான் மணம் கொள்வான் என்று கூறி மறைகின்றார். நம்பியாரூரானுக்கும் பரவியாருக்கும் திருமணம் இனிதே நடைபெறுகிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் திருமணத்திற்கு பின் திருவாரூரில் இருந்த காலகட்டத்தின் போதுதான் தேவாசிரியின் மண்டபத்தில் இருந்த அந்தணர்களை வணங்காமல் சென்றதையும், விரண்மீண்ட நாயனார் சுந்தரனையும் சிவபெருமானையும் ஒதுக்கி வைக்கப் போவதாக கூறியதையும், பிறகு திருத்தொண்ட தொகையை சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியதையும் விரண்மீண்ட நாயனார் வரலாற்றில் கண்டோம். திருவாரூருக்கு அருகில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் குண்டையூர் கிழார் என்று அழைக்கப்பட்டார்.
சுந்தரரிடம் பேரன்பு கொண்ட அந்த பெரியவர் உணவுக்கு வேண்டும் நெல்லையும் கரிகாய் முதலானவற்றையும் பரவியார் மாளிகைக்கு கொடுத்து வந்தார். நாட்டில் பஞ்சம் உண்டாயிற்று. குண்டையூர் கிழார் பஞ்சத்தின் விளைவாக உணவுப் பொருள்களை அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் மனம் வருந்தி இறைவனை வேண்டி உணவு உட்கொள்ளாமல் பெரும் செல்வந்தரான வேளாண் வகுப்பைச் சேர்ந்த குண்டையூர் கிழார் படுத்து விடுகிறார். பசியால் வாடி உறங்கி விடுகிறார். நீரின்றி நிலம் காய்ந்தது, வயல்கள் வறண்டன, நெற்கதிர்கள் வாடி கருகின. இதனால் சுந்தரருக்கு நெல்லை அனுப்ப முடியவில்லையே என வருந்தி உணவு கொள்ளாமல் உறங்கினார். இப்பெரியவரின் அன்பை உணர்ந்த சிவபெருமான் கனவிலே தோன்றி, சுந்தரன் பொருட்டு உனக்கு நெல் தந்தோம் என்று கூறி மறைகிறார். சிவனார் குபேரனிடம் கட்டளையிட குபேரன் குண்டையூர் முழுவதும் மலைபோல நெல் குவிந்தடச் செய்தான். அடுத்த நாள் காலை பெரியவர் மலைபோல் எங்கும் நெல் குவிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு இறைவனை பலவாறு துதித்து போற்றி, பெருமளவில் இருக்கும் நெல்லை எவ்வாறு சுந்தரரிடம் சேர்ப்பது என்று எண்ணி சுந்தரரிடமே கலந்தாலோசிக்க முடிவெடுத்து திருவாரூருக்கு குண்டையூர் கிழார் புறப்படுகிறார். குண்டையூரில் நெல் மலை என குவிக்கப்பட்டிருப்பது சிவபெருமான் மூலமாக அறிந்த சுந்தரர் இந்த அற்புத செயலை காண குண்டையூருக்கு விரைகிறார். வழியில் இருவரும் சந்திக்கின்றனர். குண்டையூரில் நெல்மலையைக் கண்ட நம்பியாரூரார், நெல்மலையை தந்தருடைய சிவபெருமானே உதவி செய்தால்தான் திருவாரூருக்கு நெல்லை கொண்டு செல்ல முடியும் என்று உணர்ந்து கோழிலி என்ற திருத்தலத்துக்குச் சென்று நீள நினைந்தடியேன் உமை என்று தொடங்கும் திருப்பதிகத்தை பாடினார். பதிகத்தை பாடி முடித்ததும் குரல் ஒலிக்கின்றது. இன்றிரவு நமது பூதங்கள் பறவை வீடு மட்டுமின்றி திருவாரூர் முழுவதும் நிறையுமாறு நெல்மலையை கொடர்ந்து சேர்க்கும் என்று இறைவனின் அமுதமான குரல் ஒலிக்கின்றது. கூறியவாறே பூதகணங்கள் நெல்மலையை திருவாரூருக்கு கொண்டு செல்கின்றன. சுந்தரருக்கு உணவு அனுப்ப முடியவில்லையே என குண்டையூர் கிழார் வருந்தினார். அந்த வருத்தத்தை உணர்ந்த அன்பின் வடிவமான சிவபெருமான் சுந்தரரும் பரவியாரும் வாழும் திருவாரூரில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நெல் கிடைக்குமாறு திருவருள் புரிந்தார். திருநாட்டியத்தான் குடியில் இருந்து திருவலிவலம் என்ற திருத்தலம் சென்று பெருமானை கண்டு பாடினார். அந்த பாடலிலே நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினுக்கரசரும் பாடிய நற்றமிழ் மாலை என்று தொடங்கி திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அருளிய தமிழ் பாடல்களில் சிவபெருமானுக்குரிய ஈடுபாட்டினை சிறப்பித்து பாடினார். திருப்புகலூர் திருக்கோவிலுக்குச் சென்ற சுந்தரர் கோவிலின் ஒரு மூலையில் செங்கற்களை அடுக்கி அவற்றின் மீது தம் வெண்பட்டாடையை விரித்து படுக்கின்றார். அப்போது அவருக்கு பரவியாரின் விருப்பம் நினைவுக்கு வருகின்றது. பங்குனி உத்தர திருநாளில் பரவியார் தான தர்மங்கள் புரிய பெரு விருப்பம் கொண்டிருந்தார். தான தர்மங்கள் செய்ய பணம் வேண்டுமே, செல்வத்தை பெற செல்வர்களிடம் சென்று யாசிப்பதை விட அனைத்தும் தரும் இறைவனிடம் கேட்பதே முறையானது என்ற பற்பல சிந்தனைகளோடு சுந்தரர் உறங்கிவிடுகின்றார். காலையில் சுந்தரர் கண் விழிக்கின்றார். செங்கற்கள் செம்பொன் கற்களாக மாறியிருப்பதைக் கண்டு வியந்து நம்பியாரூரர் தம்மையே புகழ்ந்துச்சு பேசினும் என்று தொடங்கும் பதிகம் பாடினார். புகழூர் பெருமானின் அருளால் கிடைத்த பொன் கட்டிகளுடன் திருப்பனையூர் சென்றபோது திருக்கூத்து தரிசனம் தந்தார் சிவனார். மாட மாளிகை கோபுரத்தோடு என்று தொடங்கும் பாடலை பாடினார் சுந்தரமூர்த்தி நாயனார். திருத்தல பயணத்தை தொடர்ந்த சுந்தர பெருமான் பல திருத்தலங்களுக்கு சென்று வழிபட்ட பின்னர் திருவாலம் சென்றார். அங்கே தங்கிய போது கனவில் சிவபெருமான் தோன்றி மழபாடிக்கே வர மறந்தாயே என்று கூறுகின்றார். காவிரி ஆற்றின் வடகரையில் அமைந்திருக்கும் திருமழபாடி என்ற திருத்தலம் சென்று சுந்தரர் பாடிய பாடல் பொன்னார் மேனியினே. அங்கிருந்து திருவானைக்கா சென்றார். திருப்பாச்சிலாச்சிரமம், திருமஞ்சீலி, திருங்கோல்மலை, காஞ்சிவாய்ப்பேரூர் என பல திருத்தலங்களை தரிசித்த பின்னர் திருக்கூடலையாற்றூருக்கு சென்ற சுந்தரர் அத்திருக்கோவிலுக்கு செல்லாமல் திருமுதுகுன்றூருக்கு போக எண்ணினார். திருமுதுகுன்றூர் தற்போது விருத்தாச்சலம் என்று அழைக்கப்படுகிறது. திருமுதுகுன்றூருக்கு செல்லும் வழி தெரியாமல் சுந்தரர் வழி கேட்க அங்கே ஓர் அந்தணர் வருகிறார். இந்த வழியாக திருமுதுகுன்றூருக்கு போகலாம் என்று வழிகாட்டுகிறார். ஆனால் அந்த வழி திருக்கூடலையாற்று திருக்கோவிலை அடைகிறது. அந்தணர் மறைகிறார். அந்தணராக வந்தவர் ஐயனே என்பதை உணர்கிறார். திருக்கூடலை கடந்து செல்ல நினைத்ததை தடுத்து திருக்கூடல் பெருமான் அந்தணர் வடிவில் வந்து சுந்தரரை ஆட்கொள்கிறார்.
திருக்கூடலுக்குச் சென்ற பின்னரே விருத்தாச்சலம் திருமுதுகுன்றூருக்கு சுந்தரர் செல்கிறார். இங்குதான் சிவனார் 12,000 பொன் தருகிறார். நெந்தியே திருவருள் தந்த இம்பொன் எல்லாம் திருவாரூரில் உள்ளவர்கள் வியக்கும்படியாக அங்கு வரச் செய்ய வேண்டும் என்று சுந்தரர் வேண்டுகோள் விடுக்க, சுந்தரனே, இப்பொன்னை மணிமுத்தா நதியில் இடு, பின்னர் கமலாய குளத்தில் எடுத்துக்கொள் என்று கூறுகிறார். அவ்வாறே பல பாடல்கள் பாடி மணிமுத்தா நதியில் போட்ட 12,000 பொன்னை கமலாய குளத்தில் இருந்து சுந்தரர் எடுத்துக்கொள்கிறார். பரவையாருடன் சில காலம் இல்லறம் நடத்திய பின்னர் சுந்தரர் தல யாத்திரை மேற்கொண்டு அடியார்களுடன் புறப்பட்டார். குருகாவூர் செல்லும் வழியில் சுந்தரருக்கு பசியும் தாகமும் ஏற்பட்டன. உடன் வந்த அடியார்களுக்கும் அதே நிலை. தூரத்தில் வேதியர் ஒருவர் தண்ணீர் பந்தலில் இருந்தார். அங்கே சோறும் இருந்தன. பசியோடு வந்த சுந்தரருக்கும் அடியார்களுக்கும் வேதியர் அன்போடு உணவு தந்தார், நீர் தந்தார். எத்தனை பேர் சாப்பிட்டாலும் எடுக்க எடுக்க சோறு குறையாமல் வளர்ந்து கொண்டே இருந்தது. உணவு உண்டு குளிர்ந்த நீரை பருகியதால் பசியும் களைப்பும் நீங்கியவர்களாக சுந்தரரும் அடியார்களும் உறங்கினர். பந்தல் மறைந்தது. வேதியரும் மறைந்தார். உணவு கொடுத்தவர் எம்பெருமான் என்பதை அறிந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுவார் பசி தீர்ப்பாய் என்று தொடங்கும் வெண்பா பாடி தன்னை மறந்தார். இதேபோல் திருக்கச்சூரில் நம்பியாரூரர் பசியால் வருந்திய போது சிவனார் வேதியராக ஓடி ஏந்தி வந்தார். ஓடி ஏந்தி வந்த எம்பெருமான் திருக்கச்சூரில் இருக்கும் பல வீடுகளுக்கு சென்று பிச்சை எடுத்து வந்து அந்த அன்னத்தை சுந்தரருக்கு தந்தார். பக்தனுக்காக இறைவன் எந்த கோலத்தையும் ஏற்றுக்கொள்வான். வீடு வீடாகச் சென்று அன்னம் இறந்து வந்தார் என்பதை உணர்ந்த சுந்தரர், என் பொருட்டோ இறைவருக்கு இப்பாடு என்று வருந்தினார். முதுவா யோரி என்று தொடங்கும் பாடலை பாடினார். பின்னர் திருக்காஞ்சி, திருக்காளத்தி, திருவொற்றியூர் என பல திருத்தலங்களுக்கு சென்றார். திருக்கைலாய மலையில் ஆளாள சுந்தரர் காதல் கொண்ட மங்கையர்களில் ஒருவர் கமலினி. இவர் பரவியராக பிறந்து சுந்தரரை மணமுடித்ததைக் கண்டோம். மற்றொருவர் அனிந்திதை. இவர் ஞாயிறு என்ற ஊரில் ஞாயிறு கிழவர் என்ற சிவனடியாருக்கு மகளாக பிறந்தார். ஞாயிறு என்ற ஊர் சென்னை வடகிழக்கு ரயில் பாதையில் சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மீஞ்சூர் நிலையத்திற்கு வடக்கே சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இவருக்கு பெற்றோர் சூட்டிய பெயர் சங்கிலியார். இவர் பிறந்த மரபு வேளாண் மரபாகும். அன்று கைலாய மலையிலே அன்னை பராசக்திக்கு ஊழியம் செய்தவர் அனிந்திதை. மண்ணுலகில் சங்கிலியாராக பிறந்த இவர் அன்னை உமாதேவியிடம் சின்னஞ்சிறு வயதில் இருந்தே அன்பு கொண்டு வாழ்ந்து வளர்ந்தவர். திருமண பருவத்தை சங்கிலியார் எய்தபோது பெற்றோர் திருமணம் குறித்து சங்கிலியாரிடம் பேசினர். நான் சிவனருள் பெற்ற ஒருவருக்கு உரியவள், அவ்வாறு என் மனம் கூறுகிறது. ஆதலால் திருவொற்றியூரை அடைந்து நான் சிவச்சிந்தனையுடன் வாழ்வேன். காலம் வரும்போது என் தாய் உமாதேவியின் அருளால் என் திருமணம் நடக்கும் என்று சங்கிலியார் கூறிவிடுகிறார். சிவனடியாராக இருந்த ஞாயிறுக்கிழார் மகளின் கருத்துக்கு மாறான கருத்தை கூறவில்லை. திருவொற்றியூருக்கு மகளை அழைத்துச் சென்ற பெற்றோர் கன்னிமாடம் அமைத்து அதில் தங்க வைத்தார்கள். வழிபாட்டுக்கு வேண்டிய நிதிகளையும் தந்தார்கள். முற்பிறப்பிலே கைலைமலையில் அம்மை அப்பனுக்கு மலர் மாலைகள் சூடி வழிபாடு செய்தது போலவே இப்பிறப்பிலும் மலர் மண்டபத்தில் அமர்ந்து சிவனாருக்கும் உமாதேவிக்கும் மலர் மாலைகள் தொடுத்து காலை மாலை பூஜைகளுக்கு தந்தார். மலர் மண்டபத்தில் சங்கிலியார் திரைமறைவில்தான் இருப்பார். எவர் கண்ணுக்கும் அவர் தென்பட்டதில்லை. மலர் மாலைகளை தரும்போதுதான் திரையை சற்று விலக்குவார். ஒரு நாள் சுந்தரர் திருக்கோவிலுக்கு சென்று படம்பக்க நாதரை வணங்கிவிட்டு மலர் மண்டபத்துக்கு வருகிறார். அதே கணத்தில் தொடுத்த மாலைகளை ஒரு முதியவரிடம் கொடுக்க சங்கிலியார் திரையை சற்று விலக்குகிறார். சுந்தரர் சங்கிலியாரை பார்க்கிறார். பொன்னையும் மணியையும் அமிர்தத்தில் கலந்து சந்திர கலையில் குழைத்து செய்த மின்னற்கொடி போன்ற அம்மங்கை நல்லாரிடம் மனத்தை பறிகொடுக்கிறார். சுந்தரரையும் சங்கிலியாரையும் இணைத்து வைக்கும் பொறுப்பை சிவனார் ஏற்றுக்கொள்கிறார். சங்கிலியாரிடம் சிவனார் கனவில் தோன்றி சுந்தரர் பற்றி குறிப்பிடும்போது அவரை மணக்க தான் விரும்புவதாகவும், ஆனால் அவருக்கு திருவாரூர் வாழ்க்கையே மிகவும் பிடித்தமான வாழ்க்கை ஆயிற்றே, என்னை விட்டு அவர் பிரியாமல் இருக்க வழி என்ன என்று கேட்கிறார். சுந்தரருக்கும் பரவையாருக்கும் மணம் நடந்து திருவாரூரில் அவர்கள் இன்பமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதை அறிந்திருந்த சங்கிலியார் திருமணத்திற்கு பின் தன்னை விட்டு பிரிந்து சுந்தரர் பரவையாரிடம் சென்று விடுவாரோ என்ற அச்சத்தை சங்கிலியார் மறைமுகமாக தெரிவித்தார்.
உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று என் சந்நிதியில் சுந்தரன் சபதம் செய்வான் என்று சிவனார் கூறிய பின்னர் சங்கிலியார் தம் இணக்கத்தை தெரிவிக்கின்றார். ஆரூரிடம் சந்நிதியில் சபதம் கூறுமாறு சிவனார் தெரிவித்த போது, இறைவன் எழுந்தருளியிருக்கும் பல தலங்களையும் இந்த சபதத்தால் தரிசிக்க முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தால் அவ்வாறே நான் சபதம் செய்கிறேன், அப்போது மூலஸ்தானத்தை விட்டு மகிழ மரத்தடியில் எழுந்தருள வேண்டும் என்று சுந்தரர் கேட்க இறைவரும் ஒப்புதல் அளிக்கின்றார். இறைவன் முன் செய்யும் சபதத்தை கூறும் உறுதிமொழியை மீறக்கூடாது. அதனால் மூலஸ்தானத்தை விட்டு இறைவன் அகன்று மகிழ மரத்தடியில் எழுந்தருளியிருந்தால் செய்யப்படும் சபதம் தெய்வத்திற்கு முன் செய்யப்பட்ட உறுதிமொழியாக அமையாது. எனவே திருத்தலங்களை காணவோ பறவையாரிடம் திரும்பிச் செல்ல எண்ணம் கொண்டோ சுந்தரர் இறைவன் இல்லாத மூலஸ்தானத்தில் சபதம் செய்ய விரும்புவதாக கூறுகிறார். அனைத்தும் அறிந்த சிவனார் புன்முறுவலுடன், உன் விருப்பம் போலவே ஆகட்டும், மூலஸ்தானத்தை விட்டு விலகி நான் மகிழ மரத்தடியில் எழுந்தருள்கிறேன் என்று கூறுகிறார். திருவிளையாடல் புரிவதில் விருப்பம் உடையவரான எம்பெருமான் சங்கிலியார் கனவில் தோன்றி, சுந்தரன் லிங்கத்தின் முன் சபதம் செய்ய வருவான், நீ வேண்டாம் என்று கூறி மகிழ மரத்தின் கீழ் சபதம் செய்து தருமாறு கேள் என்று கூறி மறைகின்றார். அடுத்த நாள் காலை சங்கிலியாரை மூலஸ்தானத்துக்கு சுந்தரர் அழைத்த போது தாதியர் மூலமாக மகிழ மரத்தடியில் கீழ் சபதம் செய்து தருமாறு கேட்கிறார். சுந்தரருக்கு பயம் வந்துவிட்டது. மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. மறுக்க முடியாது, மறுத்தால் திருமணம் நடைபெறாமலேயே போய்விடும். மீண்டும் சன்னதிக்குள் சென்று மகிழ மரத்தில் எழுந்தருள வேண்டாம், மூலஸ்தானத்துக்கே போய்விடுங்கள் என்று சிவனாரிடம் வேண்டுகோள் வைப்பதும் முடியாத செயல். தர்ம சங்கடமான நிலைமை. எப்படியோ மனத்தை திடப்படுத்தி கொண்டு மகிழ மரத்தை மும்முறை வலம் வந்து, உன்னை நான் பிரியேன் என்று சுந்தரர் சங்கிலியாருக்கு சபதம் செய்து தந்தார். இறைவன் அந்த சபதத்திற்கு சாட்சியாகி விடுகின்றார். சுந்தரருக்கும் சங்கிலியாருக்கும் திருமணம் இனிது நடைபெறுகிறது. சில காலத்திற்கு பின் திருவாரூர் செல்ல ஆரூருக்கு பெரும் விருப்பம் ஏற்பட்டது. பறவையாருக்கு தெரியாமலேயே சுந்தரர் சங்கிலியாரை மணமுடித்தார். சங்கிலியாரை மணம் புரிந்த செய்தி பறவையாருக்கு எட்டியது. சுந்தரர் தன்னை மறந்து மாற்றாள் ஒருத்தியை மணமுடித்தார் என்பதை அறிந்து பறவையார் மனம் நொந்தார், கண்ணீர் விட்டார். திருவாரூரில் ஒரு மனைவி இருக்க திருவொற்றியூரில் சங்கிலியாரை மணம் செய்ய விரும்பிய போதுதான் சங்கிலியார் தன்னை பிரியாமல் இருக்க சபதம் சத்தியம் செய்யுமாறு கூறினார். கைலாசத்தில் ஊழியம் செய்தவர் ஆளாள சுந்தரர். மண்ணுலகில் தமிழ்நாட்டில் பிறந்தவர் சுந்தரர். பிறப்பதற்கு முன் அவர் சிவபெருமானிடம் கேட்ட வரம், மண்ணுலக வாழ்வின் ஆசாபாசங்களுக்கு நான் அடிமையாகின்ற வேளையில் என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்பதாகும். அதை சிவனார் நிறைவேற்றி வைக்கின்றார், தடுத்தாட்கொள்கிறார். பிறகு பறவையாரின் திருமணம் நடக்கின்றது. சங்கிலியாரை கண்டு விருப்பம் கொள்ளுகின்ற போது அந்த திருமணத்தையும் நடத்தி வைக்கின்றார் சிவனார். ஆனால் இறைவனையே தம் தோழராக கொண்ட சுந்தரரோ சத்திய வாக்கு உறுதிமொழி தருகின்ற போது சங்கிலியாரை பிரிய மாட்டேன் என்று கூற இறைவனையே மூலஸ்தானத்தில் இருந்து விலகி இருக்குமாறு கூறுகிறார். அதாவது இறைவன் முன்னிலையில் அவர் உறுதிமொழி அளிக்க முன் வரவில்லை. சுந்தரர் ஒரு சாதாரண மனித நிலைக்கு வந்து விடுகிறார். இறைவனின் தோழனாக இருந்த சுந்தரர் சராசரி மனித நிலைக்கு தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறார். திருவாரூரை அடைய திருவொற்றியூர் எல்லையை கடந்து ஓர் அடி எடுத்து வைத்ததும் வாக்குமீறிய காரணத்தால் இரு கண்களும் ஒளி இழக்கின்றன. சுந்தரர் கண் பார்வை இழந்து குருடராகின்றார். கண் ஒளி இழந்து பார்வை அகன்ற சுந்தரர் அப்போதும் தம் பிழை உணரவில்லை. நீரில் அழுக்குச் சேர்ந்தால் அப்படியே நீரோடு கொட்டிவிடலாம், பாலில் அழுக்கு விழுந்தால் அழுக்கினை மட்டும் நீக்கி பாலை எடுத்து கொள்ளலாம் அல்லவா? அதே போல அழுக்கு படிந்த என் அழுக்கை மட்டும் நீக்கி என்னை நீக்காது அருள் புரிய வேண்டும் என்று சுந்தரர் இங்கே பேரம் பேசுகிறார். சங்கிலியாரிடம் திரும்பிச் செல்லவும் முடியாத நிலை. சிவபெருமானையே தோழராக கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனார் தடுத்தாட்கொள்ள வந்தபோது வாதாடிய சுந்தரர் பிழை செய்ததினால் சத்திய வாக்கு மீறியதால் கதறி அழுது மூர்ச்சியாகிறார். உடன் வந்த அடியார்கள் சுந்தரருக்கு ஆறுதல் மொழி கூறி தேற்றுகின்றார்கள். திருமுல்லை வாயில் தலத்தில் தரிசனம் செய்துவிட்டு திருவெண்பாக்கம் என்ற தலத்தை சுந்தரர் அடைந்தார். இரு கண் பார்வையும் இழந்த நிலையில் சுந்தரர், நீர் உள்ளே இருக்கின்றீரா என்று சிவனாரை மனத்தில் நிறுத்தி கேட்கிறார். இருக்கிறோம், உள்ளே போகலாம்
என்று கூறி யாரோ எவரோ போல் தோன்றி சுந்தரரிடம் ஊன்றுகோலை தந்து சிவனார் செல்கிறார். ஊன்றுகோல் பெற்றதால் மகிழ்ந்தாலும் அயலாரைப் போல சிவபெருமான் நடந்து கொண்டதால் ஆரூரர் வேதனைப்பட்டு பிழை உளன என்று தொடங்கும் பதியும் பாடுகிறார். ஊன்றுகோல் உதவியோடு சுந்தரர் காஞ்சிபுரம் சென்றார். அங்கே சிவனார் திருக்கோவிலுக்கு செல்லாமல் காமாட்சி அம்மன் எழுந்தருளி இருக்கும் திருக்கோவிலுக்கு செல்கிறார். அன்னை காமாட்சி முன் விழுந்து வணங்குகிறார். என் தாயே, உலகத்தை காத்திருளும் காமாட்சியே, கண்ணிழந்து தவிக்கிறேன். ஐயன் பாராமுகமாக இருக்கிறார். அப்பாவிடம் சொல்லி எனக்கு பார்வை தர வேண்டுகிறேன் என்று அன்னை காமாட்சியிடம் கதறி வேண்டுகிறார். தந்தை கண்டிப்புடன் நடந்து கொள்வார். தம் பிள்ளைகள் ஒழுங்குமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று விரும்புவார். தவறுகள் செய்தால் தந்தை தண்டனை தர தயங்க மாட்டார். ஆனால் தாய் அன்பே வடிவமானவள். கருணை அவள் பிறப்பிடம். குழந்தைகள் செய்யும் பிழைகளை பொறுத்தருள்வாள். உலக நாயகியாகிய காமாட்சியின் முன் மண்டியிட்ட சுந்தரருக்கு இடக்கண் ஒளி பெறுகிறது. இடக்கண்ணிலே பார்வை வருகிறது. இந்த இடக்கண் யாருடைய கண்? இது அன்னையின் கண். இடப்பாகத்தை அன்னை உமாதேவிக்கு தந்தவர் சிவபெருமான். வலப்பக்கத்திலே அப்பன், இடப்பக்கத்திலே அன்னை. இந்த வடிவத்தை அர்த்தநாரீஸ்வரர் என்று அழைப்போம். எனவே இடப்பாக கண் பார்வை அன்னை காமாட்சியால் கிடைத்தது. காஞ்சியிலே சுந்தரர் கண் ஒளி வேண்டி காமாட்சி அன்னையிடம் வேண்டினார். ஏகம்பருடைய சன்னதியில் இடக்கண் பார்வை கிடைத்தது. ஒரு கண்ணால் இறைவனை பார்த்து மகிழ்ந்த ஆரூரர் கால காலனை கம்பனமானைக் காண கண்ணடியேன் பெற்றவாறே என்று தொடங்கும் திருப்பதிகம் பாடினார். இந்த நிலையில் ஆரூரார் நோய்க்காளானார். கொடிய பிணி வந்து அவரை துன்புறுத்தியது. நோய் வந்து துன்புறுத்தினாலும் திருவாரூர் பயணத்தை தொடர்ந்தார். திருத்துருத்தி என்ற தலத்தை அடைந்த போது நோய் கடுமையானது. சிவபெருமானிடம் முறையிட்டார். வடகுளத்தில் குளிப்பாய் என்று சிவனார் அருள் புரிந்தார். ஆரூரர் குளத்தில் மூழ்கி எழுந்தார். நோய் நீங்கியது. திருவாரூருக்கு வந்த சுந்தரர் திருமூட்டானத்துக்கு இரவில் சென்றார். வலக்கண்ணையும் கொடுத்தருளுமாறு வேண்டி பதிகம் பாடினார். வலக்கண்ணும் ஒளி பெற்றது. தன்னை பிரிந்து சென்ற சங்கிலியாரை சுந்தரர் மணந்தார் என்பதை அறிந்த பாவையார் மிகுந்த கோபம் கொண்டிருந்தார். சில அன்பர்கள் சுந்தரருக்காக பறவையாரிடம் சென்றனர். ஆனால் பறவையாரோ அவர் விஷயமாக இங்கு ஏதாவது பேச முற்பட்டால் என் உயிர் பிரியும் என்று கூறிவிடுகிறார். பறவையார் கோபத்தை தணிக்க சிவபெருமானையே பறவையாரிடம் தூது அனுப்புகிறார் சுந்தரர். இருமுறை தூது செல்கிறார். முதலில் ஓர் அடியார் போல செல்கிறார். இரண்டாவது முறையாக சென்றபோது அவர் எம்பெருமான் என்பதை உணர்ந்து பறவையார் சுந்தரரை ஏற்றுக்கொள்வதாக கூறுகிறார். நெஞ்சில் நடுக்கமின்றி எம்பிரானை ஒரு பெண்பால் தூது விட்டது ஒரு முறையான செயல்தானா? சிவபெருமான் தூது சென்றது தெய்வத்துக்கு ஈடான செயலா என்று கேட்கலாம். சத்தியவாக்கு மீறிய போது ஆரூரை இறைவன் தண்டித்தான். ஆனால் மனம் திருந்தி யாருக்காக இந்த உலகில் சுந்தரர் மானுடராக பிறந்தாரோ அவருக்காக பறவையாருக்காக சிவனார் தூது சென்றதில் தவறில்லை. இறைவனை தன் தோழனாக கொண்ட சுந்தரர் அவரை தூதுவனாக அனுப்பியதிலும் தவறில்லை. ஆனால் இருவர் செய்த செயலும் தவறு, மன்னிக்க முடியாத குற்றம் என தன் உயிரையே போக்கிக் கொண்ட ஏர்கொன் கலிக்காம நாயனார் வரலாற்றை முன்பு கண்டோம். சேர நாட்டை ஆண்ட சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் இடையில் மலர்ந்தது ஆழமான அன்பு. இதை சேரமான் பெருமாள் நாயனார் வரலாற்றில் குறிப்பிட்டிருக்கிறேன். சில காலம் சேர நாட்டின் அரண்மனையில் அரசு அதிதியாக, அதாவது விருந்தினராக இருந்த ஆரூரர் திருவாரூருக்கு செல்கிறார். மீண்டும் சேரமான் பெருமானை காண விருப்பம் கொண்டு சேரநாடு வருகின்ற போது திருப்புக்கொடியூர் என்ற ஊரில் ஒரு வீட்டில் அழுகி ஒலியும் மற்றொரு வீட்டில் மகிழ்ச்சி ஒலியும் இருப்பதை கேட்ட ஆரூரர் என்ன நடந்தது என கேட்கிறார். அவ்விரு மனைகளிலும் பிறந்த 5 வயதுடைய 2 குழந்தைகள் மடிவில் குளித்தனர். பெருமுதலை ஒரு மதலையை விழுங்கியது. மற்றவனோ கரையேறி உயிர் பிழைத்தான். பிழைத்தவனுக்கு இன்று பூணூல் இட்டு மகிழ்ந்திருக்கின்றனர். தம் பிள்ளையை பறிகொடுத்த வீட்டாரோ அழுகின்றனர். மதலையை முதலை விழுங்கிய மடிவை சென்றடைந்தார் சுந்தரர். உரைப்பார் என்று தொடங்கும் பதிகம் பாடி அது முடியுமுன் அம்முதலை வயிற்றில் பிரமன் குழந்தையின் உடலையும் யமன் அக்குழந்தையின் உயிரையும் தந்தனர். பாலகனை முதலை கரையில் உமிழ்ந்தது. அத்திருமகனுக்கு சுந்தரர் தாமே உபநயனம் செய்வித்தார்.
சுந்தரப் பெருமான் திருவஞ்சை களத்தில் இறைவனை வணங்கி கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு வாழ்வில், மண்ணுலக வாழ்வில் வெறுப்பு ஏற்பட்டது. வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழித்தேன் என்று தொடங்கும் பதிகம் பாடுகிறார். சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் திருக்கயிலை சென்றதை சேரமான் பெருமாள் நாயனார் வரலாற்றில் முன்பே கூறியிருக்கிறேன். மண்ணுலகில் வந்து பிறந்த பறவையாரும் சங்கிலியாரும் மண்ணுலக வாழ்வில் இருந்து விடுபட்டு அம்பிகையின் அருளாலே கமலினி அனந்திதியாராக முன்பு போல தேவிக்கு தொண்டு புரிந்தனர். திருச்சிற்றம்பலம்.